அதனாலதான் குலந்தரும் சாதித்தார். உபன்யாசம் நடக்கிறது இல்லையோ, 7 நாள் வைப்பா, 30 நாள் வைப்பா, 45 நாள் வைப்பா. கடைசி நாள் அன்னைக்கு வந்து கொண்டாடுவா. ரொம்ப நன்னா சொன்னார் உபன்யாசகர், இப்படி சொன்னாரோ தெரியாது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இந்திரனே, சந்திரனே, குபேரனே, இவர் தான் வாச்சஸ்பதி, இவர் தான் வாக்பதி, இவர் தான் சரஸ்வதி, எல்லாமே இவர் தான் சொல்லி முடிச்சிருவா. அப்ப நாம சொல்லிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமில்லை, ஆச்சாரிய அனுகிரகத்தாலே இனிமேல் தான் ஏற்படணும். இப்பதான் ஏதோ வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம், சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், பார்த்து கிடைக்கணும் என்ன நாம சொல்லிப்போம். அதே அந்த பேசுறவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். இந்த மாதிரிலாம் சொன்னார், இவர் இல்லைன்னு சொல்லுவார், தனக்கு ஒண்ணு இல்லைன்னு. அதனால அவர் கொஞ்சம் மாத்தினுட்டார். இவர் யார் தெரியுமா? கண்ணனுடைய திருவடிகள்ல நீங்காத காதல் படைத்தவர், ராமனுடைய திருவடிகள்ல நீங்காத பிரேமம். ராமானுஷர்னு அழறதுக்கே ஆரம்பிச்சுடுவார். அதே போல சுவாமி நாதமுனிகள்னு சொன்னா அத்தனை ஸ்ரீசூக்திகளும் தெரியும், அத்தனை ஆழ்வாருடைய சம்பந்தமும் பெற்றவர். இவர் கொண்டாடினார். நான் உடனே எழுந்திருந்து இல்ல சுவாமி அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? கீழே என்ன கொண்டாடச்சே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இப்போ ஒரு பெரியவனுடைய சம்பந்தத்தை வச்சு என்ன கொண்டாடச்சே நான் வேண்டான்னு சொல்லவே முடியாது. ஆமா ஆமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது தானே எனக்கு ஏற்றமே. அதனாலதான் இப்ப திருமங்கையாழ்வார் சொன்னார், நீ பிராமணன் க்ஷத்திரியன்னு சொன்னா பயந்துன்னு வாயை திறக்கணும். நான் பகவானுக்கு அடியவன் சொல்லிப்பாரு, பயப்படாம வாயை திறக்கலான்னு விட்டார். அந்த குலத்துக்கு பயப்பட தேவையே கிடையாது இல்லையோ. அந்த குலம் கிடைக்கும்ங்கிறத குலம் தரும், செல்வம் தந்திடும், நிறைய கிடைக்கும் செல்வம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வா கஸ்மேஜித் அஞ்சலி வரம் வகதே விதீர்ய அஸ்மை நகிஞ்சித் உஜிதம் கிருதமித்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதே கோயம் உதார பாபா. ஸ்ரீரங்கநாச்சியாரை போய் சேவித்தோம்னா எத்தனை செல்வம் வேணுமோ கொடுப்பள். பெருந்தேவி தாயாரை சேவித்தா அத்தனையும் கொடுப்பள். அலர்மேல் மங்க தாயாரை சேவித்தா திருவேங்கடமுடையான்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவள். அப்பனா எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்க. திருவேங்கடமுடையான் இருக்கிற இடத்துல இருக்கிற சொத்து எனக்கு வந்துடும்னா கிடைக்கும். அந்த செல்வத்தை இப்ப திருமங்கையாழ்வார் இங்க சொல்றாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அதுக்காகவா இத்தனை பாடுபட்டு திருமந்திரத்துக்கு வந்திருக்கோம்? இதுக்கு வெளியில போய் வியாபாரம் பண்ணாலே கிடைச்சிருமே. இதுக்கு ஒன்றும் திருமந்திரமும் கேட்க வேண்டாம், நாமசாஸ்திரமும் கேட்க வேண்டாம். பின்ன என்னமோ செல்வம் தந்திடும்னு சொல்லாரு. என்ன செல்வம்னா எம்பெருமானுடைய அனுபவமாகிற செல்வத்தை கொடுக்கும். யார் சரியான உறவுங்கிற செல்வத்தை காட்டி கொடுக்குமா? இந்த செல்வத்துக்கு அழகா திருட்டாந்தம் சொல்றாரு பெரியவா சான்பிள்ளை. அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் விபீஷணாழ்வான் லங்கையில அவனை பிடிச்சு நன்னா வசவு வைத்தி வெளியில போன்னு தள்ளுட்டான் ராவணன். துவந்துதி குலபாம்சனம், என் குலத்துக்கே கோடரி பாம்பாக பிறந்தாய் விபீஷண சொல்லிட்டு அழுதுண்டே வெள்ளவரா. தாசவச்ச அவமானித்தா, என்ன ராவணன் என்ன தாசனை போல பிடிச்சு வெளியில தள்ளுட்டான். இனிமே இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். என்ன ஒரு கதையை தூக்கிண்டு ஆகாசத்துல எழும்பினான் விபீஷணன். உடனே வால்மீகி எழுதினார், அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான், இவன் தான் ஸ்ரீமான், இவனுக்கு இருக்கிற பணம் ஒத்தர இடத்திலே கிடையாதுன்னார். இதுக்கு வியாக்கியானம் கோவிந்தராஜ்யம்னு அழகான வியாக்கியானம் ஸ்ரீ ராமாயணத்துக்கு. அந்த பெரியவர் கேட்டார், இத்தனை நாள் நாட்டுல ஒரு பங்கு விபீஷணந்து இப்ப ஸ்ரீமான்னு கொண்டாடி இருந்தாலும் நியாயம், ஒண்ணுமே கிடையாதுன்னு வெளியில போனுட்டான் ராவணன். இருக்கிற ஒரு கதையோட ராமனை நோக்கி வந்துட்டு இருக்கான். இப்ப ஸ்ரீமான்கிறாரே நியாயமா? பணம் இருக்கச்சே ஸ்ரீமான்னு சொல்லியிருக்கணும். பணமத்தனையும் தொலைஞ்சு படுத்தி இப்ப போய் ஸ்ரீமான்கிறாரேன்னா இவன் அந்த பணத்தை வச்சுட்டு ஸ்ரீமத்தம் சொல்லல. பின்ன எதுக்கு ஸ்ரீமத்தம் சொன்னாராம்? இத்தனை நாள் கண்ட உறவுக்காரர்களை தனக்கு உறவுன்னு சொல்லிட்டான். இப்ப அவளையும் விட்டுட்டு ராமனை நோக்கி திரும்பினான் இல்லையோ. ராமன் தான் எனக்கு உறவு நிச்சய புத்தியோட திரும்பினான். இதுதான் செல்வம். யார் உறவுன்னு தெரிஞ்சுக்கிறதா செல்வம். எந்த இடத்துல இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறதா செல்வம். எது நமக்கு செல்வம்னு தெரிஞ்சுக்கிறதா செல்வம். அதான் எல்லாத்தோட முக்கியம். இப்போ செல்வம் செல்வம்னா எது நமக்கு செல்வம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. தனம் மதியம் தவ பாத பங்கஜம், எம்பெருமானே உன்னுடைய திருவடி தாமர்கள் தான் எனக்கு தனம் அப்படின்னு அப்பதானே விபீஷணாழ்வான் தெரிஞ்சுட்டா. தனம் எதுன்னு சரியா தெரிஞ்சுடுவோம். இந்த செல்வம் எதுன்னு தெரிஞ்சு காட்டா பெரிய கட்டம். ஏன்னா அந்த செல்வத்தை தேடி சுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறோமா. எது செல்வம் தெரியலன்னா வேதாந்த தேசிகன் அழகா சொன்னார், இந்த செல்வம் உங்ககிட்ட அதிகமா படுத்துன்னா முதல்ல திருடாள்லாம் வந்து திருடின்னு போடுவார்னார். அடுத்து இன்னும் கொஞ்சம் செல்வம் இருந்ததுன்னா எலி எடுத்துன்னு போடும்னார். ஏன்னா அவர் இருந்த நாள் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நெல்லு குதிர்ல நெல்லு போட்டுக்க வச்சுக்கிறதா செல்வமா வச்சிருந்தா. இப்ப வாட்ட நம்ம இந்த காகிதத்தை பெருசா வச்சு நவா வச்சுருந்தது இல்லை. நெல்லு தான் வாழ்க்கை இருந்த செல்வம். அதை எலி கடிச்சு நாசமா போடும் இல்லையோ. அதனால செல்லம் இருந்தா எலி எடுத்துன்னு போடும். எல்லாத்துக்கும் மேல ராஜா கண்டிப்பா உங்ககிட்ட விட்டு வைக்க மாட்டான், வரி போட்டு எடுத்துன்னு போடுவோம். இந்த செல்வத்தைங்கிறது நம்ம கிட்ட இருக்கவே போறதில்லை. வராப்புல வரும், போறாப்புல போகும். வரச்சே ரொம்ப வேகமா வர மாதிரி வரும். இவ்வளவு வேகமா வருதேன்னு கொஞ்சம் ஆனந்தப்பட்டா அதை விட வேகமா வெளியில போடும். இது நிக்க போறதே கிடையாது. ஒரு நாள் ஒத்தர இடத்துலயே மாறிண்டே இருக்கும். இந்த நாணயம்ங்கிறதே என்னைக்குமே வட்ட வடிவமா போடுறாலும் இல்லையோ. இந்த வட்ட வடிவம்னாலே ஒரு இடத்துல இருந்த ஆப்பிள் இன்னொரு இடத்துல இருக்காது. அது போயிட்டு சுத்தியே தான் வந்துட்டு இருக்கும். அதனால செல்வத்தை எது செல்வம்னு நாம புரிஞ்சுக்கணும். கேள்வி செல்வம், பேசுகை செல்வம், ஞானம் செல்வம். அந்த செல்வத்தை நமக்கு சாதித்தார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம். செல்வம் தந்திடும் செல்வத்தைனா எம்பெருமானுடைய கைங்கிற செல்வத்தை கொடுக்கும். இல்ல யார் உறவுன்னு சரியா நமக்கு உணர்த்தும்.
அதை செல்வம் தந்திடும்னு சாதித்தார். செல்வம் எது? கொள்ளன்னு கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வன் நெருப்பாக கொள்ளன்னு தமமூடும் இவையென்ன உலகியற்கேன்னு பாசுரம். வரச்சே செல்வம் வரதேங்கிறதுக்காக தேடிட்டு போனோம்னா அது பின்னாடி ஓடிண்டே இருக்க வேண்டிதான். பாரு, செல்வத்தை வேண்டாம்னு சொல்லலை, ஆனா இன்னொன்னு வேண்டாம் தான் சொல்றேன். இப்போ செல்வம் வேணும், கண்டிப்பா வேணும் தான். ஆனா செல்வம் வேணும் வேணுங்கிற எண்ணத்தை மட்டும்தான் வேண்டாம்னு சொல்றோம். செல்வத்தையே வேண்டாம்னு சொல்லலை, அது வர்றச்சே தானே வரத்தான் போறது போத்தான் போறது. ஆனா செல்வம் வேணும் வேணும்னு நினைச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த நினைவு வேண்டாம்ங்கிறதா முக்கியம். இப்போ நிறைய ஓடி ஆடி வேலை செய்யறோம், அதனால ரத்த கொதிப்பு வரவே வராது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா நாம ரொம்ப உழைக்கிறோம் நினைச்சுக்கிறோம் பாருங்க, அந்த நினைவுல தான் ரத்த கொதிப்பே வரும். இவன் உழைக்கிறதுனால ரத்த கொதிப்பு வரவே வராது. நன்னா உழைச்சா இன்னும் ரொம்ப குறைச்சலாவே இருக்கும், தேகம் ஆரோக்கியத்தோட இருக்கும். ஆனா ரொம்ப வேலை சுவாமி கார்த்தாலேருந்து நான் படுற பாடி எனக்கு தெரியும் நினைச்சுக்கிறானே, அந்த நினைவனுடைய அழுத்தத்துல தான் இவனுக்கு கொதிப்பே வருதே தவிர செய்யற வேறால கொதிப்பு வர்றதே கிடையாது. அதே போலத்தான் பணம். இப்போ செல்வம் சேர்க்கறதுலயோ செல்வத்தை வச்சுக்கிறதுலயோ தப்பில்லை, அந்த செல்வம் இன்னும் கட்டம் வேணும் அப்படின்னு நினைவுனாலதான் இவனுக்கு ஏற்படுற சிரமமே. இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இப்போ அது எங்கிட்ட தான் இருக்கணும், புறத்தியார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானே, அது இன்னும் கட்டம். ஒன்னும் எனக்கு வேணுங்கிற நினைவு அது வேண்டாம், இன்னொரு எனவும் கூடாது, இது எங்கிட்டயே இருந்துட்டா தேவையில்லை. மற்ற ஆர்டி என்ன செல்வத்துல என்ன கட்டம்னா, எங்கிட்டையும் இருந்து இன்னொருத்தங்கிட்டையும் இருந்தா என் பெருமையை நான் காட்டிக்க முடியாது. எங்கிட்ட மட்டும் இருந்தா தான் என் பெருமையை நான் ஊருக்கே காட்ட முடியும். அதுக்காகத்தான் செல்வம்ங்கிறது எப்பவும் எங்கிட்ட மட்டும் இருக்குன்னு ஊராருக்கு நாம தம்பட்டம் அடைச்சிக்கணும். அதுக்கு தான் இந்த செல்வத்தை சேர்க்கிறமே தவிர, இருந்தாலும் நிறைய வச்சுருக்கிறதெல்லாம் எனக்கு என்ன லாபம்? ஆழ்வார் பாசுரத்தை சாதித்தார். நெய்யட நல்லதோ சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயம் கழுத்துக்கு பூணோடு காதுக்கு குண்டலமும். இது எல்லாத்தையும் தான் நாம செல்வம்னு நினைச்சுட்டு இருக்கோமா. கழுத்துக்கு பூண் பெரிய அட்டிகள் வாங்கி போட்டுருக்கான், அட்டிகை காசி மாலை எல்லாம் போட்டுக்கிறோமோ இல்லையோ. கழுத்துக்கு பூணோடு காதுக்கு குண்டலமும், காதுக்கு பெரிய குண்டலம் போண்டானோ. இந்த ரெண்டை மட்டும் ஆழ்வார் சொன்னார். வளையலை பத்தி சொல்லலை, மெட்டியை பத்தி சொல்லலை, காலில் போட்டுக்கிற தண்டையை பத்தி சொல்லலை. வேணும்னு ஆழ்வார் கழுத்துக்கு பூணோடு காதுக்கு குண்டலம்னார். இதுக்கு வியாக்கியானம் பண்றவர் சொன்னார், இந்த ரெண்டு மட்டும் புறத்தியார் பார்க்கறதுக்காகவே போட்டுக்கிறது, நம்மால பார்க்கவே முடியாது. என் காதுக்கு குண்டலத்தை நான் ஒரு நாள் பார்த்ததே கிடையாது. இந்த வைரத்தோடு கல்யாணம்னு ஆரம்பிக்கச்சே வைரத்தோடு முதல்ல கிடைக்கும். கல்யாணம்னு ஆரம்பிச்சே மற்றதெல்லாம் இந்த பிள்ளை நல்லதா பொண்ணு நல்லதா கூட அப்புறம், கல்யாணம்னுச்சே வைரத்தோடுன்னு உடனே ஆரம்பிக்கணும். இதை நாம பார்க்கவே முடியாது. யாரான ஒருத்தர் தன் கண்ணை கொண்டு தன் காதை பார்த்துட முடியுமா? பார்த்ததே கிடையாது. அப்ப இந்த வைரத்தோடு எதுக்கு? இப்போ புறத்தியார் பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னே இருக்கும் இல்லையோ. அதனாலதான் ஆழ்வார் அதை சொன்னார். இப்ப எதை செல்வம் நினைச்சுட்டு இருக்கோம், இதுல இருந்தே தெரிஞ்சிருக்க அந்த செல்வத்தினுடைய ஏற்றமைப்பு. எதிராளி பார்த்து என்னால பார்க்க கூட முடியாத ஒரு வஸ்துவை 30,000 40,000 கொடுத்து வாங்குறதுல ஏதாவது லாபம் உண்டானா? ஒரே லாபம் எதிராளி பார்க்கறதுக்காகத்தான். அதே போலத்தான் என் கழுத்துக்கு போட்டுக்கிறது. இப்போ அந்த கழுத்துக்கு போறது எத்தனை இப்படியே கொஞ்சம் பார்த்தா கழுத்து தான் வலிக்கும். எத்தனை என்ன நானே பார்த்துக்க முடியும்? இதெல்லாம் மத்த பேர் பார்த்து பொறாமப்பட இந்த செல்வம் ஆகாது. பகவானுடைய திருவடி செல்வம், அவனை பத்தின ஞானம் செல்வம், அவனை பத்தின கேள்வி செல்வம், அவனை பத்தின பக்தி செல்வம். மற்ற உறவுகள் எல்லாம் அறுத்து எம்பெருமானே உறவுன்னு வந்து நிற்கிறான் இல்லையோ, அந்த செல்வம் கிடைக்கும்னு சாதிக்கிறார் ஆழ்வார். குலந்தரும் செல்வம் தந்திடும். மூணாவது ரொம்ப முக்கியம், திருநாம சங்கீர்த்தனம் பண்ணினால் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும். அடியார்கள் என்ன கட்டப்பட்டாலும் அதை நிலத்தோட நிலம் ஆக்கிடும், மண்ணோட மண்ணை ஆக்கிடும். நாம சங்கீர்த்தனம் பண்றவனுக்கு ஒரு துயர் வரவே வராது. வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவேத்து தத்கிருத்த சர்வரக்ஷணா. யாராருக்கு எது வேணுமோ அதை கொடுக்கும். பயம் வர்றதுக்கு பிராப்தி இல்லை, துயரும் வரவே வராது. துயர் வராதுன்னா இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு அடியே படுறது இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ற ஆளுக்கு ஜுரமே வர்றது இல்லையா? நாம சங்கீர்த்தனம் பண்ற குடும்பத்துல கட்டமே வராதா? நம்ம ஆழ்வார் திடீர்னு இப்படி சொல்றாரு. இந்த ஆழ்வார் எவ்வளவு கட்டப்பட்டிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்குச்சே ஏதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணா துயரே வராதுங்கிறாரு, என்ன அர்த்தம்னு தோணும். பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சாதித்தார், வரும் இப்ப வராதுன்னு சொல்லல, துயர் வரத்தான் வரும். ஏன்னா நமக்கே சில சமயம் சந்தேகம் வந்துடும், இவ்வளவு தூரம் பெருமாள் இருந்தேனே இப்படி ஆக்கிவிட்டானே இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பான். நிறைய இடத்துல ரொம்ப தவறான கருத்து. என்னமோ அவர் கேட்டு வச்சாருங்கிறதுக்காக திருப்பி சொன்ன மாதிரியும், அதுக்கு அவர் ஏதோ நமக்கு நன்றி செலுத்தணுங்கிற மாதிரி நாம பேசிட்டு இருக்கோம். சொல்றது உன்னுடைய கடமை, கேட்டுக்கிறது அவனுக்கு கடமை, செய்யறது அவனுக்கு கடமையே இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுப்போம். அவன் செய்ய வேண்டியது அத்தனை செஞ்சுதான் நாம இந்த இடத்துல இப்ப வந்து உட்காந்துருக்கோம். இனிமேல அவனையே பிடிச்சு கேட்டுட்டோம்னா அதுல அர்த்தமே இல்லை. இப்போ நாம் அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு தான் இனிமே பார்க்கணுமே தவிர அவன் நமக்கு என்ன கொடுப்பங்கிறது தேவையில்லை. என்னைக்கு சரீரம் கொடுத்து ஞானம் கொடுத்து நல்லது தீயது தெரியறதுக்கு சாஸ்திரத்தையும் கொடுத்துட்டானோ அத்தோட அவன் வேலை முடிஞ்சு படுது.
இனிமே நம்ம சமத்து, நாம ஒழுங்கா நடந்துட்டா தான் நமக்கு வாழ்க்கையை தவிர ஒன்னொன்னுத்துக்கு அவன் வீட்டு கதவை போய் தட்டின்னு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவர் பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். நான் ஒண்ணு இப்ப எல்லாம் நம்மளுதே அவனதல்லன்னு நாஸ்திகம் பேசுறதுக்காக இந்த இடத்துல வரல. ஆனா அதுக்குன்னு நம்ம கடமையிலேருந்து நழுவுறது மிகவும் தவறு. அந்த கடமையை நான் தான் செய்யணுமே தவிர பெருமான்னு சில பேர் தன் கடமையே விட்டுடுவா. பண்ணலாம், பரீட்சை எழுத போவா, சுவாமி எப்படி ஹயக்கிரீவ பெருமாள் தான் மதிப்பெண்ணே போட போறார், இதுல பரீட்சைக்கு படிக்கிறதுல ஏதாவது லாபம் உண்டா? இப்போ வேண்டாமே, நேர போய் எழுதிட்டு வரலாம். இது கூட தேவையில்லை, இவனுக்கு போறதோட நின்று போயிடும். தாப்பனாருக்கு உடம்பு சரி இருக்காது, திடீர்னு நெஞ்சு வலிக்கும், ராத்திரி மணி 1, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அவ்வளவுதான், அழிச்சுட்டே போலாம். நம்ம வைத்தியர் இடத்துல கூட்டுன்னு போனோம்னா அவருக்கு வைத்தியம் பண்ணி சரியா போறது. இப்போ எப்படி எம்பெருமான் தானே வைத்தியன், இந்த வைத்தியர் இடத்துல போய் நமக்கு என்ன ஆக போறதுன்னு சொன்னோம்னா இது ஒண்ணும் வசந்த குணமே இல்லை. இருக்கலாம், அந்த மகரிஷிகள் அளவுக்கு நம்ம வசத்தின்றோம்னா நாம இருக்கலாமே தவிர ஏதோ இருக்கிறதுக்குள்ள ஒரு தொழாவின் இருக்கும், இதுல போய் திடீர்னு ஒரு மகரிஷி பண்ணத்தை மட்டும் நாம பின்பற்றுவதுன்னா அது தவறு. அதனாலே புலந்தரும் செல்வம் தந்திரும், நிச்சயமா துயர்கள் வரத்தான் போறது. இந்த துயர் வர்ற காலத்துல திருநாம சங்கீர்த்தனை என்ன பண்ணி கொடுக்கும் தெரியுமா? ஒண்ணு, துயரனுடைய தாக்கத்தை குறைத்து கொடுக்கும். ரெண்டாவது, அந்த துயரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ரெண்டத்தான் நாம சங்கீர்த்தனம் கொடுக்கும். துயரையே வெளியில அனுப்பிச்சிடும் இப்ப ஒத்துருமே சொல்ல வரல. ஏன்னா துயர் பட்டுத்தான் ஆனா பிறந்தன்னைக்கே நிச்சயம். வெடிக்கே சொன்னார், இது பிழைக்கிற பிள்ளையா இருந்ததுன்னா பிறந்தன்னைக்கே போயிருக்கும்னார். கொஞ்சம் இது வார்த்தை என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். இது பிழைக்கிற பிள்ளையா இருக்கும்னா பிறந்தன்னைக்கே போயிடுதுன்னா அப்புறம் எப்படி பிழைக்கும்னு தெரியல. என்ன வாழ்ந்தாலே கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனாலதான் வேடிக்கை சொன்னார், அது எங்க போறது இப்போ. அதனால பார்த்தோம்னா என்னைக்கு பிறந்தோமோ கட்டத்தை அனுபவிக்க வந்துட்டோம், அதை சிரிச்ச முகத்தோட எதிர்கொண்டு முடிச்சுட்டு நாம போயிடணும். இருக்கிற காலம் குறைவு. இப்போ அந்த காலத்துக்குள்ள நாமத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வைபவத்தை தெரிஞ்சுட்டு அறிஞ்சுட்டோம்னா மற்றதெல்லாம் தானே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போவோம், பாடசாலைக்கு போவோம், படிக்கிறத படிப்போம், ஆடுவோம், விளையாடுவோம், கேளிக்கைகளில் ஈடுபடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு 70-80 பக்கம் வச்சு நடுக்கும். இந்த மிச்சம் ஒரு 20-30% பகவத் விஷயத்தை வச்சுட்டு இருந்தோம்னா ஜாகிரதையா நம்மளை கடை தேத்தி அதை அழைச்சுட்டே போயிடும். இப்போ ஒண்ணு வேணா படிக்கட்டு ஏறுறோம், படிக்கட்டு ஏறச்சே பக்கத்துல கைப்பிடி சுவர் கட்டி வச்சுடுறான். என்னத்துக்காக கட்டினா? இப்போ ஒருத்தர் சொன்னா உள்ள சுவாமி கீழே விழாத இருக்கிறதுங்கிறதுக்காக. அப்ப 2 கேள்வி உடனே கேட்கணும். அப்ப ஏறவன் படிக்கட்டு கைப்பிடிச்சவர் இல்லாமல் ஏறவன் அத்தனை பேரும் கீழே விழுந்துட்டு இருக்கானான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, கைப்பிடிச்சவர் கட்டிவிட்டா யாருமே கீழே விழலையான்னு இன்னொரு கேள்வி. ரெண்டுமே நடந்துதான் இருக்கு. கைப்பிடிச்சவர் இல்லாட்டாலும் என்னால ஏற முடியும் கேட்டா ரொம்ப புதுமையா கட்டுறாலும் இல்லையோ, இந்த மாதிரிலாம் கைப்பிடிச்சவரே கட்ட மாட்டான். ஒண்ணுமே வெறும் ஓட்ட ஓட்டையா இருந்தது. இப்ப எங்க கால வச்சா எங்க விழுந்துருமோன்னு இருக்கும். அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கு 10 லட்சம் விடும். இது ஒழுங்கா கட்டினா 1 லட்சம், அந்த மாதிரி கட்டினா 10 லட்சங்கிறானு இல்லையோ. அதனால ஒண்ணு இப்ப 6 விழாத்துக்காகலாம் அந்த சுவர் வச்சுடுறதா தெரியல, விழுந்துதான் இருக்க போறான். இருந்தாலும் விழத்தான் போறோம், இல்லாட்டாலும் போத்தான் போறோம். ஆனா அது எதுக்காக கட்டுறோம் தெரியுமா? ஒரு ஜாகிரதைக்கு சுவாமி, ஒரு ஜாகிரதையா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நமக்கு அறிவிக்கிறது இல்லையோ, ஒரு ஜாகிரதைக்காக கைப்பிடிச்சவர் கட்டி வச்சிருக்கோம். வேண்டாம், இந்த வண்டியில போறமே, வண்டியில போனா முன்பக்கத்து நாற்காலி உட்காண்டாலே உடனே நமக்கு பெருசா இந்த பக்கம் ஒன்று போட்டு விட்டுருவோம். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு பக்கம் வந்துடுது. இத்தனை நாள் மேற்கத்திய தேசத்துல மட்டும் இருந்தது. இப்ப இதை போட்டுட்டா தான் முன்னாடி போய் மோதிக்காம இருக்கிறதுக்கு இது போட்டுக்கணுங்கிறா. அதே 2 கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப அதை போட்டுக்காதவன்லாம் போய் மோதி விடுறானா, இல்ல போட்டுண்டவன்லாம் தப்பிச்சுடுறானா? ரெண்டுமே இல்லை. ஆனா அதை போட்டுக்கணும் எதுக்கு? ஒரு ஜாகிரதைக்காக. அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனம். நாம பண்றதை பண்ணிட்டு தான் இருக்க போறோம். கூடவே இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டோம்னா இந்த கைப்பிடிச்சவராட்டம் மார்புக்கு குறுக்க போட்டுக்கிற ஆட்டம் இது போட்டு பக்கத்துல நம்மள ஜாகிரதையா பாதுகாத்துன்னு வருமோ இல்லையோ. ஒருவேளை தப்பி தவறி காலை வெளியில வச்சா கைப்பிடிச்சவர் அப்ப காப்பாத்துமோ இல்லையோ. அதுக்காகத்தானே கட்டி வச்சிருக்கான். நாம போற வாழ்க்கை அதுல கொஞ்சம் அப்படி இப்படி காலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காலை வச்சோம்னா அப்ப சரியா நாம சங்கீர்த்தனம் நம்ம ரட்சித்து கொடுக்கும். அதனால வாழ்க்கைக்கு ஒரு ரட்சையாக நாம சங்கீர்த்தனத்தை வைத்துக் கொள்ளணும். ஆக துயர் வராதுன்னு சொல்லல, துயர் வரும் காலத்தே எடுக்கண் வருங்கால் நகுக, அவ்வளவுதான் சொல்றாரு இப்ப திருமங்கி ஆழ்வார். ஆக அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும், எத்தனை துன்பம் வல்லாலும் அதை துன்பமே இல்லாததை ஆக்கிடும். எந்த பக்குவத்தை கொடுக்கும் தெரியுமா? இது ஆழ்வார் பாசுரம் பண்ணார் குலசேகர ஆழ்வார் திருவித்துவக்கோடுங்கிற திவ்யதேசம். அங்க சொன்னார், தருதுயரன் தடாயேல் நின் சரணல்லால் சரணில்லை, அரிசினத்தால் இன்னதாய் அகத்தெடினும் மற்றவள் தனருள் நினைந்தே அழுங்குழவே அதுவே போன்னிருந்தேனே மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். எனக்கு உங்ககிட்ட காதலே போக மாட்டேங்கிறது. நீ எத்தனையோ வருத்தங்களை எனக்கு கொடுத்த, ஆனா அந்த துன்பங்கள்லாம் நான் என்னமா எடுத்துட்டேன் தெரியுமா? ஒரு மருத்துவன் வாளால் அறுத்து சுடினும். எனக்கு இந்த இடத்துல பொறையோடி போயிடுது. சர்க்கரை இப்போ யாரை கேட்டாலும் சர்க்கரை கடையில் கிடைக்கிறதோ இல்லையோ தெரியாது. இப்போ அவ உடம்புல கண்டிப்பா சர்க்கரை கிடைக்கிறதோ இல்லையோ, ஏதோ நாம போயிட்டே இருக்குமா, அதுக்கு வேண்டிய உடற்பயிற்சி இல்லை, எத்தையோ சாப்பிட்றோம், ஆகார நியமம் இல்லை. அந்த நாள்லாம் பரான்ன நியமம்னு வச்சிருந்தான். 6 ஒருத்தர் தொட்டும் சாப்பிட்றதே கிடையாது.
அவ பார்த்து சாப்பிட மாட்டா, இவ பார்த்து சாப்பிட மாட்டா, தொட்டு சாப்பிட மாட்டா. தாங்களே ஊருக்கா மாக்கல் சட்டியில போட்டு வச்சிருந்தா அந்த மாக்கல் சட்டியை இன்னொரு சமயம் தொடமாட்டா. இவ்வளவு தூரம் ஆச்சாரம் எல்லாரும் வச்சிருந்தா. இன்னத்தை போட்டுதான் சுத்தி பண்ணணும். எல்லாத்துக்கும் புளிசாணி போறாது. சில பாத்திரங்களை வெள்ளி இது, தங்கம் இது, பித்தளை இது அந்த நாள்ல வழக்கம் வச்சிருந்தா. அந்த மாதிரிலாம் உலோகம் இருந்துதான்னு கேட்கும். இன்னைக்கு நான் பிள்ளைகிட்ட சொன்னேன்னா, இது வெங்கலத்தை இத்தால சித்த பண்ணணும், இது வெள்ளிக்கு இத்தனால சித்த பண்ணணும், செப்புக்கு இதனாலன்னு சொன்னா அந்த மாதிரிலாம் பாத்திரம் கூட உண்டான. எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாத்திரம் இப்ப ஏதோ கடையில் இத்தனை இடத்துல தொங்குறது இல்லையோ, இது ஒண்ணுதான் தெரியும். இப்ப பிள்ளை சொல்லிட்டு போடும். அதனால பார்த்தோம்னா ஏதோ என்னென்ன அந்தந்த காலத்திலையும் வச்சுட்டே தான் வந்திருக்கா. ஆழ்வார் சாதித்தார், நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை எந்த மாதிரி அது விலக்கி கொடுக்கும்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு மனப்பக்குவத்தை நம்ம இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்க்கக்கூடிய திறனை நம்ம இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லையோ, அதைத்தான் சொன்னார். நிலந்தரும் செய்யும் கிழே குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். எத்தனை துன்பங்கள் எதிர்த்து வந்தாலும் அதை நன்றாக தாங்கி நிற்கிற சக்தியை நமக்கு கொடுக்கும்னு சாதித்தார். துன்பம் வந்தால் இடுக்கண் வரும்போது கண்டிப்பா சிரித்தே தான் தீர வேண்டும். அந்த மாதிரி சிரித்தவர்கள் பூர்வர்கள் பல பேர் இருந்துள்ளார்கள். ஆழ்வார்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தாலும் சிரித்தவர்கள் உண்டு. ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தாலும் சிரித்தவர்கள் உண்டு. கட்டம் வரச்சே பெருசா சிரமப்பட வேண்டிய தேவை கிடையாது. அது வருவது வந்துட்டே தான் இருக்கும். வர்ற துன்பம் வரத்தான் போறது, போற இடத்துல போகத்தான் போறது. கொஞ்சம் நிச்சய புத்தியோட நாம் இருக்க வேண்டும். திருநாமத்தை சொன்னோம்னா அதனால வருத்தத்தை தொடக்கிறதுக்கு வழி உண்டு. அதை எதிர்கொள்ளுகிற திறனையும் நமக்கு கொடுக்கும். எதிர்கொள்ளுகிற திறன்னு நாம பார்த்தோம்னா நம்ம இடத்துல ஒரு அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். எத்தனை துயர்பட்டாலும் அதை எதிர்க்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நமக்கு கொடுக்கும். அதை சாதித்தார். அதுக்கு மேல சொன்னார், அடியார் படுதுயர் ஆயனமெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விஷம்பருளும். அதை எதிர்பார்க்கக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய சாமர்த்தியம் மட்டுமில்லை, நீள் விஷம்பருளும். இவ்வுலகத்துல வாழ்ந்து அவ்வுலகத்துக்கும் சென்று சேர்க்கும். இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிக்கிறோம். அதுக்கு மேல நீள் விசும்புங்கிற பரமவதம் நமக்கு வேணும் இல்லையோ, அந்த பரமவதமாகிற போக்கிய இன்பத்தை நமக்கு கொடுக்கும். அதையும் சுலபமா திருநாம சங்கீர்த்தனத்தாலேயே நாம பெற்றுடலாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணச்சே எம்பெருமானுடைய ஒரு சேட்டித்தமும் ஞாபகம் வரும் இல்லையோ, அந்த திருவிளையாட்டுக்களை நினைத்து நம்ம நாமே சமாதானப்படுத்தினோடலாம். ஐயோ இனிமே இந்த கட்டம் தேவையில்லை, இனிமே இந்த கட்டம் தேவையில்லை, இது வந்தது வரட்டும், வராதது இத்தோடு நிற்கட்டும். என்னவன் திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கட்டத்தை போக்கிக்க போறோம். ரெண்டு விதத்துல போக போறது. ஒண்ணு ஏற்பட்ட தாக்கத்தையும் குறைக்கும், நமக்கு அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொடுக்கும். அதுக்கு மேலே நீள் விஷம்பருளும் பரமோதமாகிற சுகத்தையே நமக்கு கொடுக்கும் சாதித்தார். பரமோத இன்பம் திருநாம சங்கீர்த்தனத்தால கிடைக்குமான்னா, நேர நாம சங்கீர்த்தனம் உடனே மோட்சத்தை கொண்டு வந்து கையில கொடுத்துட போறதுன்னு இல்லை. அப்படி சொல்றதுக்கு பண்ணோம்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு வரமாட்டான் யாரும். ஏன்னா மோட்சத்துக்குன்னு சொன்னோம்னா ஒரு தரம் விட்டு சஹஸ்ரநாமம் சொல்லி நீள் விஷம்பருளும் சொல்லி பாருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் இங்க சஹஸ்ரநாம பாஷை உபன்யாசம் கிடையாது, அது நிச்சயம். அப்படியே அவ வச்சான்னா கூட கேட்கறதுக்கு ஆள் வராது. நம்ம சஹஸ்ரநாமம் சொன்னா உடனே மோட்சம் கிடைக்குமா, நமக்கு என்னதுக்கு இது வம்பு, இப்போ வாண்டவே மாட்டான்டுவோம். அதனால சொன்ன உடனே மோட்சம் கிடைக்கும் இப்போ ஒத்துருமே பயமுறுத்தல. சொன்னா பக்தி பிறக்கும், பக்தியினால சரணாகதி, சரணாகதியினால மோட்சம். இதுதான் தெரிவிக்கிறோமே தவிர அடுத்த நிமிஷம் கிடைச்சிட போறதா அவ்வளவு சுலபத்துல எதுவுமே கிட்டாது. இப்ப நமக்கே தோணும் நம்ம எல்லாம் மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவா நாங்க அத்தனை பேரும் பக்தர்கள்னு. திடீர்னு இந்த ராமன் அங்கேருந்து எழுந்து வந்தார், சித்திர ரூபத்துல இருக்கிறவர் வந்து இத்தனை பேர் நீங்கள்லாம் நன்னா கேட்டுருக்கீங்களே 4 நாளா, இதுக்குள்ள ஒரு 10 பேருக்கு மோட்சம் கொடுக்கலான்னு இருக்கேன், நீயான்னு இவர் கையை காட்ட ஆரம்பிச்சார்னா ஒத்தொத்தரும் நம்ம கதை அத்தனை அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்பதான் சுவாமி பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு, பார்த்து வளர்த்து விட வேண்டாமோ, அவர்களுக்கா தனியா பார்க்க தெரியுமா சொல்றதுக்கு ஆரம்பிப்போம். இப்பதான் பேரனுக்கு உபநயனம் பண்ணலான் இருக்கேன். அதனால அதான் அப்புறம் உபநயனம் பண்றது பிராமணனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்து தானே நடத்தி வச்சாகணும், நடத்தி வச்சுட்டு வந்துடுறேன்னு கடைசியில ஒரு ஆள் கூட அவனுக்கு தேரவே தேராது, திரும்ப சித்திர ரூபமா போட வேண்டிதான். இவன் எத்தனை தரம் வந்து கேட்டாலும் 6 ஆள் கிடைக்க போறது இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த சரீரம் விழுந்த அப்புறம் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியாது சொல்லி அதை பத்தி. அதனால நிம்மதியா சொல்லிடுவோம், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம். இன்னொரு பயம், இதை விட மோசமான பிறவியா படுத்துனா அடுத்த பிறவி, அதுக்கு மோட்சம் தேவையில்லைன்னு விடுவோம். இப்படித்தான் நாம மோட்சத்துல ஆசையோட இருக்கமே தவிர இதுக்கு மேல நமக்கு ஆசையா. அதனால திருநாமத்தை சொன்னோம்னா மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கும். கஷ்டமான மோட்சம் தான், ஆனாலும் இப்ப வேணும்னு யாரும் சொல்ல போறது இல்லை. இப்போ இந்த சரீரம் முடியும் தருவாயில் கண்டிப்பா மோட்சத்தை கொடுக்கும். அருளோடு பெருநிலம் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். மண்ணோட மண்ணாக துயரத்தனையும் மாய்த்து விடும். நிலந்தரும் செய்யும் நீள்வசும்பருளும் மோட்சத்தையே கொடுக்கும். அருளோடு பெருநிலம் அளிக்கும். அருளோட கூட மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கும். அதோட மட்டுமில்லை, பெருநிலம்ங்கிறது கைங்கரியம். இவ்வுலகத்தில் இருக்கிறச்சேவே பகவானுடைய கைங்கரியத்தை நமக்கு கொடுக்கும். நேத்தே பார்த்திருக்கோம், வாச்சிகமாக காய்கமாக மானசிகமாக நம்மால ஆந்தனையும் கைங்கரியம் பெருமானுக்கு பண்ணிட்டே இருக்கணும்.
நீங்க போறோம் வரோம் சேவிக்கிறோம் போறோம் அவ்வளவுதான். இப்போ ஆனா யாரான ஒருத்தர் இங்க இருக்கிற குப்பையை எடுக்கணும்னு பார்த்திருக்குமா? யாரான ஒருத்தர் ஒரு நாள் இந்த அயோத்தியா மண்டபத்தை பெருக்கி மூழ்கி கொடுக்கணும்னு நம்ம பார்த்திருக்குமா? யாரான ஒருத்தர் இங்க எல்லாம் நம்ம அழுக்கா இருக்கும் போல் இருக்கே, இதை தொடச்சு விடலாமே என்ன நாமா வந்து இந்த இடத்துல கேட்டு இருக்குமா? அவ்வளவு தூரம் சுலபத்தில் ஆருக்கும் மனசு வந்துடாது. இந்த பக்கமா போற ஞாயிற்றுக்கிழமை பேசாம தானே இருக்கும், நேரம் வந்து அவள்கிட்ட கேட்டு இங்கெல்லாம் நான் பெருக்கி தொடச்சி மொழி கொடுக்கலான்னு இருக்கேன் சொல்றதுக்கு அவ்வளவு சுலபத்தில் வராது. இந்த பக்கத்துல சத்யநாராயண பெருமாள் இருக்கா இருப்போம். எத்தனை பேர் கைங்கிறதுக்கு போயிருப்போம், போட்டி போட்டு நான் முன்னாடி சேவிக்கணுமா நீ முன்னாடி சேவிக்கணுமா, இதுக்கு வேணா நம்ம போய் நிற்பமே தவிர முன்னாடி போய் சேவிக்க நிற்கிறதுக்காக எந்த கைங்கரும் வந்துட போறதில்லை. ஆழ்வார் பாசுரத்துல சொன்னார், எத்தனை கைங்கரியம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் தெழிகுரருவி திருவேங்கட தெழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே விடாம உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஏதான சின்ன கைங்கரியம் இருந்தா கூட கொடு. பெருமாளுக்கு அபிஷேகம் நடந்திருந்தது கோவில், சத்யநாராயண பெருமாளை சேவிக்கிறதுக்காக போனோம். அடியேன் பக்கத்துல கோட்டியில தான் நின்றுதேன்னு வச்சுப்போ. திருமஞ்சனம் ஆரம்பிச்சுட்டான், அபிஷேகம் நடந்தது. திடீர்னு தோண்டியில ஜலம் குறைஞ்சு படுது. பெருமாளுக்கு தீர்த்தம் சேர்த்துட்டு இருக்கணும் இல்லையா? தோண்டி எடுத்தார், நான் பக்கத்துல நின்றுதேன், தூக்கி என் கையில கொடுத்துட்டார். போய் சுவாமி கணத்துலேருந்து ஒரு குடம் தீர்த்தம் எடுத்துன்னு வாரும்னார். நான் உடனே கேட்டேன், நான் தானே கிடைச்சேன் இதுக்கு அப்படின்னு அவரை பார்த்து அப்பவே தெரிஞ்சுபடுத்தி அவன் பெருமாள் சேவைக்கு வந்த லட்சணம். இந்த மட்டும் இத்தனை பேர் இருக்கிறச்சே என்ன தேர்ந்தெடுத்து கைங்கரியம் கொண்டானேன்னு இவன் நினைக்க தயாரா இல்லை. இத்தனை பேர் இருக்கச்சே யாரையானோ கூப்பிடுறதானே, என்ன போய் கூப்பிட்டானேன்னு தோணித்துன்னா அப்ப சேவிக்க வந்ததுல அர்த்தமே இல்லைன்னு தான் பொருள். இத்தனை பேரும் ஏன் கருடனை கூட்டா தீர்த்தம் கொண்ட மாட்டாரா, ஆதிசேஷனை கூட்டா தீர்த்தம் கொண்ட மாட்டாரா, எத்தனை முனிவர்கள் காத்துட்டு இருக்கல தீர்த்தம் கொண்ட, எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஒண்ணுமில்லாத கைகள்னால ஒருத்தன் தீர்த்தம் இருக்கணும்னு ஆசைப்பட்டானா அதுக்கு நன்றி செலுத்து போய் நான் தூக்கிட்டு வரணுமே தவிர அது போய் எனக்கு கிடைச்சதேன்னு நாம பார்க்கலாமா? கைங்கிறதுல ஒத்தொத்தனுக்கு ஆசை இருக்கணும். ஒரு சிறு உதவி கிடைத்தாலும் அதுக்கு ஆசை இருக்கணும். அதுக்குன்னு ஏற்ற திட்டான் தான் அணில்கள் தானே. எவ்வளவு சின்ன கைங்கரியம் பண்ணித்த அணில்கள்லாம். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்கனியில் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சு வஞ்சனேன் நெஞ்சு தன்னாள் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன். அரங்கனாரு காட்செய்யாம இருக்கேன், மரத்தை போல வலிய நெஞ்சு. மரம் எத்தனை வலிமையா இருக்குமோ என் நெஞ்சு அவ்வளவு தூரம் வலிமையா இருக்குமா. குரங்குகள் மலைய நூக்க, இந்த குரங்கெல்லாம் சேர்த்து தூக்கின்னு போறது ராமனுக்காக. எல்லா குரங்குக்கும் ராம கைங்கரியத்தில் ஈடுபடணும்னு ஆசையாம். அதனால குரங்குகள் மலையை நூக்கன்னு சொன்னார் இல்லையோ, ஒரு மலையை 4 குரங்கா தூக்கின்னு போயிருக்குன்னு அர்த்தம். பாட்டு அப்படிதான் இருக்கு. இப்போ குரங்குகள் பன்மை, மலையை ஒருமை, ஒரு மலையை 4 குரங்கு தூக்கின்னு போயிருக்குன்னார். ஏன் சுவாமி குரங்குலாம் பலம் போறல போல் இருக்கு, அதனால 4 குரங்கா சேர்த்து ஒரு மலையை தூக்கியிருக்கோம்னா அப்படிலாம் இல்லை. ஒரு குரங்கு 4 மலையை தூக்கும், ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஆனா மலை குறைச்சலா இருக்கு, குரங்கு நிறைய இருக்கு. வேற வழி என்ன? இப்போ 4 குரங்கா சேர்த்து தானே ஒரு மலையை தூக்கி ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் ராம கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. இப்போ வெள்ளோட்டம் விட்டாலும் நேற்றுக்கு நாளைக்கு தேரோட்டம் எப்போ நடக்குமோ அந்த தேரை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பா. எல்லாரும் என்ன பண்ணுவாள்னா ஒரு அநேகமா அங்கே 100 பேரோ 150 பேரோ தான் இழுத்துட்டு இருப்பா. ஆனால் மற்ற பேர்லாம் நம்ம ரொம்ப வசந்த கைங்கரிப்பாள். அவளை பெரிய பக்தாளோ இல்லையோ, நேர போவோம், தேர் வடத்தை சொட்டு இத்தோட சரி. இவர் கைங்கரியம் இவ்வளவுதான். இதையா கைங்கரியம் ஆழ்வார் இப்ப கொண்டாடினார். அந்த தேரை இழுக்கிற அளவுக்கு உன்னுடைய சக்தியை செலவழிக்கிறதுக்கு உனக்கு ஆசை கிடையாது. அப்ப எல்லாரும் சொல்லுவா, கூடி தேர் இழுத்தா ஊர் கூடி தேர் இழுத்தால் தானே தேர் நகரம்னு சொல்லுவா. அதனால இந்த குரங்குகள் எல்லாம் பார்த்தது நம்ம எல்லாருக்கும் கைங்கரியத்துல அன்வயம் வேணும். கைங்கரியம் பண்ணிட்டு 4 குரங்கா சேர்ந்து ஒரு மலையை தூக்கின்னு போக ஆரம்பிச்சுதான். ஒரு ஆச்சாரியர் இருந்தார், சிஷ்யர்கள் 4 பேர் இருந்தா. ஆச்சாரியர் என்ன பண்ணார், எங்கேயோ குண்டூசியை தொலைச்சு விட்டார். சிஷ்யாவை போய் எடுத்துன்னு வாங்கினார். சிஷ்யாள் 4 பேர், ஒருத்தன் பார்த்து கீழேந்து பொறுக்கினானா குண்டூசி எடுத்துடலாம். ஆனால் 4 சிஷ்யாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. ஒரு பெரிய மரத்தை வெட்டின்னு வந்தான், வாசல்லேருந்து வெட்டின்னு வந்து குண்டூசி எடுத்து மரத்தில் சொரிக்கணும். 4 பேருமா மரத்தை தூக்கின்னு வந்து முன்னாடி வச்சான். ஆனால் அடி எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் இல்லையோ, அதனால ஆச்சாரிய கைங்கரியத்துல எல்லாருக்கும் பங்கு ஒன்று கொண்டு வச்சான். இந்த மரம் வச்ச வேகத்துல குண்டூசியை காணும். கடைசியில நடந்ததா தான். இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி, குரங்குகள் அத்தனை சேர்த்து மலையை தூக்கின்னு போச்சு. இது கொண்டு போய் மலைமலையா வச்சுட்டு வந்துடுது சமுத்திரத்திலே. பக்கத்துல இந்த அணில்கள் எல்லாம் பார்த்துருந்தது. பைத்தியம், இந்த குரங்குக்கு வேலையே செய்ய தெரியலேன்னு முதல் அணில். புரியல மற்றதுக்கெல்லாம். குரங்குக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ எங்களை பார்த்து வேலை செய்யலேன்னு அணில் சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. என்ன தப்பு பண்ணியேன்னு கேட்டது. யாரானு சுவர் கட்டுறவன் செங்கல்லா வச்சுட்டு பூசாம விட்டா சுவர் எங்கேயான்னு நிற்குமா? இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கேன் நீங்க பண்றது. கல்லுக்கல்லா கொண்டு போய் வச்சுட்டு பூசறது ஆறு, அப்புறம் பூசாட்டா வெறும் சுவர் எங்கேயான்னு நிற்குமோ? அதனாலதான் உனக்கு வேலையே தெரியலேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் சித்தாளா இருங்கோ, நான் கொத்தனாரா இருக்கேங்கிறது அணில். இப்போ என்ன சித்தாள் வேலை கல்லு வைக்கிறது, கொத்தனாள் வேலை தான் பூசறது. இப்போ இந்த ஜாகிரதையா அணில் என்ன பண்ணிடுத்துன்னா, நீங்கள்லாம் சித்தாளா இருங்கோ, இதுதான் சித்தாள் உண்மையிலேயே, நீங்கள்லாம் சித்தாளா இருங்கோ, நான் கொத்தனாரா இருக்கேன். ஏன்னா இப்ப அது பூச போறது, அது பூசறதுக்காக நேர போய் உடம்ப புரட்டிடுது.
போய் சமுத்திரத்துல ஒரு தரம் உடம்ப நினைச்சுக்கும், ஓடி வந்து மணல்ல ஒரு தரம் புரளும், உடனே உடம்பு முழுக்க மண்ணு ஒட்டிக்கும் இல்லையோ, அதான் பூச்சி வேலைக்கு. திரும்ப போய் அந்த கல்லுக்கு பக்கத்துல உதிர்க்கும், பூசறாப்பல். அதுக்கு என்ன ஒண்ணும் இல்லை, இது உடம்புல ஒட்டின்ற மண்ணை கொண்டு போய் எங்கேயான கல்லை பூசறதுக்கு முடியுமா? அது தெரிஞ்சு படுத்தினா அவன் பக்தன் ஆகிறது கிடையாது. அது தெரியாம என்னால ஒரு சிறு கைங்கேற்ற முடியும்னு செய்யறான் இல்லையோ, அதைத்தான் அருளோடு பெருநிலம் அடிக்கும். நீ பண்ற சின்ன கைங்கேற்றம் பெரியதாக எம்பெருமான் கொள்ளுகிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கைங்கேற்றம் அவனுக்கு தேவை கிடையாது. ஏதானும் ஒண்ணு உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தா தான் சரி, 1000 ரூபாய் கொடுத்தா தான். இப்ப எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் 1000 ரூபாயை கொண்டு கொடுத்தாருன்னா சரின்னு ஒத்துப்பேன். அவர் 10 ரூபாய் தான் கொடுத்தாருன்னு வச்சுங்க, என்ன 10 தானே கொடுத்துட்டார், ரொம்ப வருத்தமா போடும், கோபம் வந்துடும், அடுத்த தரம் பேச மாட்டேன், இத்தனையுமே பண்ணுவேன். என்கிட்ட 10 கோடி இருக்கு, இவர் எதையும் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கிற அங்கேருந்து சுவாமி உமக்கு பணம் எல்லாம் கொடுத்தா தப்புன்னு தெரியும், நீரே பெரியவர், உங்களுக்கு போய் நான் பணம் கொடுக்க முடியுமா? ஆசையோட கையில வாங்கி பறித்து அடியன் பூ தொடுத்து கொண்டு கொடுத்தேன். இது நம்ம வீட்டுல காய்ச்ச மாம்பழம், அதுக்காக உம்மிடத்துல ஒண்ணு கொடுத்தேன்னு கொடுத்தா அது 10 லட்சத்துக்கு மேல ஆனந்தமா நமக்காக கொண்டுதானோ இல்லையோ, அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன் இல்லையா? எம்பெருமானுடைய கதை அதே கதை தான். இப்போ ஏன்னா அவனுக்கு இனி நாம் கொடுத்து ஆக வேண்டியது எதுவுமே கிடையாது, எதையும் எதிர்பார்த்து அவன் நிக்கல. அப்ப ஏதோ ஒண்ணு குறைச்சலா கொடுத்தோனோ, நம்ம பிள்ளை நமக்காக சம்பாதிச்சு வந்து கொடுத்துருக்கானே என்று தகப்பனார் ஆனந்தப்படுவாரோ இல்லையோ, அந்த கைங்கேற இன்பத்தை அடியார்கள் உணர்ந்தே தீர வேண்டும். எல்லா கைங்கரத்துல உடல் உழைப்பு கைங்கரம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிற்கிறவா பாழ்ச்சரம் பாட்டு படுவா, இன்னும் சில பேர் வருவா பணம் காசு கொடுத்துட்டு போடுவா. இது ரெண்டு கொடுக்கறதெல்லாம் கைங்கரியமே ஆகாது. கைங்கரியம்னு சொன்னோம்னா உடல் உழைப்பு தான் கைங்கரியம். கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணமே. திருநாமத்தை சொன்னா அந்த கைங்கரியம் கிடைக்கும். வாயில திருநாமம் சொல்லிட்டே கைங்கரியம் பண்ணி பாருங்க, வளரும் கைங்கரியம். மேல மேல எம்பெருமான் கூட்டு கைங்கரியத்தை கொடுப்பான். அது ஆழ்வார் சாதித்தார், குலந்தரும் செல்வன் தந்திரும் அடியார் படுதுயர் 1000 எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்வசும்பருடும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். கடைசியா சொன்னார், இந்த அத்தனை கட்டங்களையும் தொலைத்தது கூட ஆச்சரியம் இல்லை, அருளோடு பெருநிலம் அளித்தது ஆச்சரியம் இல்லை. மேல தெரிவிக்கிறார், தானும் பலம் தரும், நல்ல பலத்தை கொடுக்கும்னார். பலம் ரொம்ப முக்கியம் அடியார்களுக்கு. ஆரோக்கியம்னு சொல்றோம் இல்லையோ, ஆரோக்கியம் இருந்தா ஷவர் இருந்தா தான் சித்திரம் எழுத. ஓரளவுக்கு நம்ம உடம்ப நாம பார்த்துக்கணும், அதுக்குன்னு உடம்பையே பார்த்துட்டு இருக்க கூடாது. தவிர ஓரளவுக்கான உடல்நிலையை சரியா பார்த்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோம், இது பெருமாள் சேவைக்கு போனோம்னா கால் முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், உபன்யாசத்தை உட்காந்து கேட்கணும்னா உட்கார முடியாதுன்னு ஆரம்பிக்கும். இது ஒன்னொன்னா ஆரம்பிச்சுன்னே போச்சுன்னா அப்புறம் பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி கிடையாது. அதுக்கான ஆரோக்கியம் கண்டிப்பா வேணும். சாஸ்திரம் சொல்லிட்டு, யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிட்டோ திருடிட்டோ பலிஷ்டா தசேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. மனுஷனுக்கு எது ஆனந்தம்னு வேதாந்த சொல்றது, அதெல்லாம் பார்த்தோம்னா உண்மையான ஆனந்தம் தெரிஞ்சுக்கலாம். மனிதனுக்கு எது ஆனந்தம், நாம நினைக்கிறோமோ சம்பாதிச்சுன்னு வந்துட்டு ஆனந்தம் விட்டு, அப்பனா சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும், ஒருத்தரும் பெருசா இருக்கிறதா தெரியல. இப்ப இந்த வேதாந்த சொல்ற ஆனந்தத்தை கொஞ்சம் மெதுவா யோசிச்சு பாருங்க. அது எது சொல்றது? யுவா சியாத், யௌவனம் ஆனந்தம். இளமையில இருக்கிற ஆனந்தம் மற்ற சமயத்துல வரவே வராதுன்னு. என்ன சொன்னபடியெல்லாம் உடம்பு கேட்கறது, உற்சாகத்தோட மனசு இருக்கு, ஓடுறது ரத்தம் அதிவேகமா. அந்த இளமை இன்பம்ங்கிறது எப்பேற்பட்ட இன்பம். அதனாலதான் யுவா சியாத், யுவனா இருக்கணும்னு. சாது யுவாத்தியாயகா, அந்த இளமையா இருக்கிறச்சேவே கல்வி உடையவனாகவும் இருக்கணும்னு. ஏன்னா ஒண்ணும் தெரியாத இளைஞனா இருந்து பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு கல்வி செல்வம் கிடைக்கணும் இல்லையோ. 2வது பெருமை சொல்லி, யுவா சியாத் சாது யுவாத்தியாயகா ஆசிட்டா திருடிட்டா பலிட்டா. ஆசிட்டா நன்னா எதை சாப்பிட்டாலும் ஜெயிச்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கணும்னு. இது ரொம்ப முக்கியமான ஆனந்தம். ராத்திரி சாத்துமராகி புளியோதரை கொடுப்பா. புனர்வசு உற்சவம், கிருட்ட ஜெயந்தி, இந்த ஸ்ரீ ஜெயந்தி வந்ததுனால எல்லா கோவிலையும் ராத்திரி தான் அத்தனையுமே. இந்த கார்த்தால வண்ண ஒண்ணும் இல்லை, 12:30 மணிக்கு கண்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எல்லாம் பண்ணிட்டு கண்ணன் வேற சொன்னாளா, வெண்ணெய் அதே போல சக்கர பொங்கல் புளிகோதரை தத்தியன்னம் எல்லாத்தையும் கையில நிறைய பெருமாள் கோவில் போனோம் கையில கொடுத்துட்டார். இவனுக்கு 7:30க்கு அப்புறம் சாப்பிட்டா சர்க்கரை உப்பு பெருங்காயம் எது உண்டோ அத்தனை உடம்புல வச்சுட்டு இருக்கான். அடுத்தது சுவாமி 7:30க்கு சாப்பிட்டு 2 மணி நாள் கழிச்சு தான் படுத்துக்கணும்னு இருக்கார். அதுக்கு முன்னாடி படுத்துட்டேன்னா சாப்பிட்ட அத்தனை தலையில தான் இருக்கும். இது வேலை ஒரு கட்டம் இருக்கு. அதனால இவன் 11:30க்கு வாங்கி பார்த்தான், பக்கத்துல கொண்டு கொடுத்துட்டான். அவ்வளவுதான் இவனால முடிஞ்சது. இப்ப இது பிரயோஜனமே இல்லை எடுத்துரு சாஸ்திரம். எத்தனை மணிக்கு எதை கொடுத்தாலும் வாயில போட்டுட்டியானா ஜெரிக்கிற சாமர்த்தியம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த ஆனந்தத்துக்கு நிகர் உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு வேதாந்தம். ஆசிஷ்டா நல்ல ஜீரணமாகிற சக்தி சாமர்த்தியம் இருக்கணும். அசனசீலத்துவம். அடுத்து சொல்லித்து ஆசுதர கிரியத்துவம். 10 பேர் செய்யற வேலையை ஒத்தனா செய்யற சக்தி உனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, தனி ஆனந்தம். 10 பேர் சேர்ந்து செய்யறாளாம், அந்த அத்தனை வேலையும் ஒத்தனால முடிக்க முடிஞ்சிடும். அப்ப எத்தனை தைரியமா வேலையில் நான் இறங்குவேன், அதுதான் உண்மையான ஆனந்தம். ஆக இளமை ஆனந்தம், இளமையிலே கல்வி ஆனந்தம், அதற்கு மேலே நன்னா சாப்பிட்டு ஜெரிச்சுக்கிறது ஆனந்தம், நிறைய வேலை செய்வது ஆனந்தம்,
வேலை செய்து செய்து தான் நாம என்னைக்குமே துன்பங்கிறது எப்படி வரும்? இப்போ உடல் உழைப்பினாலே நமக்கு ஆயாசம் வந்துடுறது இல்லையோ, ரெண்டுமே வரும். ஒண்ணுமே பண்ணாம உட்காண்டிருந்தா கூட ஆயாசம் வந்துடும்.